வணக்கம் நண்பர்களே, வாங்க ஒரு 20 ரூபா, ஒன்லி 20 ருபீஸ் இதை வச்சு ஒரு டிஷ்ஷு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு. நான் வந்து நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் வந்து ஒரு கடாயில் ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையானது மல்லிப்பொடி 2 ஸ்பூன், மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போதும். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வழக்கம் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. இது 3 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சால் கூட சூப்பராக செஞ்சிடலாம். எல்லாத்துக்கும் சப்பாத்தி, இட்லி, தோசை, இதில் ஒரு சாதம் ஒயிட் ரைஸ் மட்டும் இருக்குதுன்னா இது இருந்தால் போதும். வேறு குழம்பு, காய் எதுவும் தேவையில்லை. இது ஒன்று போதும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் தாளித்து இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம தக்காளியை சேர்க்க ஆரம்பிக்கணும். தக்காளி நல்லா கொலைய வதங்கின பிறகு தான் இதுக்கு தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான். இந்த ஊற்றுற எண்ணெய், தக்காளி ஜூஸு இதுலேயே நமக்கு இதாயிரும். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோடனே எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதிலே வந்து பிரட்டி விட்டிங்கன்னா அப்படி வெந்து வந்துடும். நல்லா கொலைய வெந்து வரணும். இது நல்லா கொலைய வெந்து வந்த பிறகு நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டேன், அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இது நல்லா கொலைய வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியை சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். பார்த்திங்கன்னா அது நல்லா கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவிலே சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா தண்ணி நம்ம ஊற்றலை இல்லையா. இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்து ஒரு பிரட்டிடுங்க. சரி, ரொம்ப அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்புறம் பொடி ஃபுல்லாக கரைஞ்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதுக்கு ஊற்றுங்க. பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி தான் வச்சுருக்கேன். டம்ளரே ரொம்ப சின்ன டம்ளர் தான். நான் விரல் பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மட்டும் வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளேயே அது வெந்து வந்துடும். சிம்மில் வச்சு மூடி வைங்க. அப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா எண்ணெய் எல்லாம் நல்லா கோட்டாகி ஒரு கிரேவி மாதிரி நமக்கு கிடச்சிரும். இது சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே மெயினாக சப்பாத்திக்கு இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த சைடிஷ்ஷு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நம்ம இது நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படி எண்ணெயெல்லாம் தெளிய இருக்குது. பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே சாப்பிட நல்ல வாசனையாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோண ஆரம்பிச்சிரும். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, வாங்க ஒரு 20 ரூபா, ஒன்லி 20 ருபீஸ் இதை வச்சு ஒரு டிஷ்ஷு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது 2 வெங்காயம், ஒரு தக்காளி,